ஸோ நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா வந்தே பாரத்தில் ஃபஸ்ட் டைம் ட்ராவல் பண்ண போகிறேன். லைக் இங்கேருந்து விஜயவாடா போகிற வந்தே பாரத் ட்ரெயின் நம்பர் 20677 விஜயவாடா வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ஃப்ரம் சென்னை மெட்ராஸ் சென்ட்ரல் டு விஜயவாடா. விஜயவாடா எங்கே பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் இருக்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட். ஸோ அந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இங்கேருந்து விஜயவாடா ரூட்டு பிடிக்காமல் திருப்பதி பேசஞ்சர்ஸ்க்காக ரேணிகுண்டாவில் ஒரு ஸ்டாப் போட்டுருக்காங்க. இந்த ட்ரெயினோட ஃபஸ்ட் ஸ்டாப்பே பார்த்தீங்கன்னா ரேணிகுண்டா தான். ஸோ அங்கே தான் நாங்கள் இப்போ இறங்க போகிறோம். விஜயவாடா வரைக்கும் ட்ராவல் பண்ணல இந்த வாட்டி, ரேணிகுண்டாலே இறங்க போகிறோம். இந்த ட்ரெயினில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுன்னு காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்தே பாரத்தில் ட்ராவல் பண்ணுறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்தே பாரத் நம்ம ப்ரௌடாக சொல்லலாம், மேக் இன் இந்தியா. ஓகே, எங்களோட கேபின் பார்த்தீங்கன்னா C1லேயே கிடச்சிச்சு. ஃபஸ்ட்டு இதுலேயே இது வந்தோடனே ஸ்ட்ரைட்டாக உள்ள வந்தே பாரத் பார்த்தீங்கன்னா ஒரு மேண்டேட்ரியாக இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் ஒன்று வச்சுருவாங்க. சீட் உட்காந்து நம்ம சீட் 42, 43 ஃபுட் ரெஸ்டர் மாதிரி இருக்கும், நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பிஃபோர் சீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேபின் மாதிரி வச்சுருவாங்க. லைக் ஃபுட் டெஸ்ட்டு, நியூஸ் பேப்பர் இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் கேட்டு வாங்கிக்கலாம், தமிழ்னா தமிழ். எந்த டேட் இதுன்னு தெரில, நவம்பர் 8 இன்னைக்கோட டேட் இதுதான். ஸோ நம்ம ஜூஸ் கேஸ் லேப்டாப் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் எடுத்து வந்து கொடுத்துட்டாங்க. டேட் பார்த்தீங்கன்னா நவம்பர் 8, கரெக்டான இன்றைக்கி டேட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டாய்லெட் ஃபெசிலிட்டி எப்படி காட்டுவாங்கன்னா, இங்கே க்ரீன் லைட்னா க்ரீனு, உள்ளே யாரா இருக்க இருந்தால் ரெட் கலரில் காட்டுவாங்க. ஆட்டோமேட்டிக் டோர்ஸ் தான் இங்கே. இது பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் சேர் கேர். ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை, ஜஸ்ட் ட்ரெயின் வந்து அப்படியே இந்த சீட்ஸ் வந்து ரொட்டேட் ஆகும். அந்த சீட்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே ஜஸ்ட் அப்படியே ரொட்டேட் ஆகும். அது எக்ஸிக்யூட்டிவ் சேர் சொன்னால அது இப்படி தான் ரொட்டேட் ஆகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா விண்டோ சீட் அப்படியே செலக்ட் பண்ணிக்கலாம். ஒரு சீட்டுக்கு பார்த்தீங்கன்னா லக்கேஜுக்கும் நல்லா ஸ்பேஸிங் கொடுத்துருக்காங்க. சரிதான். இங்கே பார்த்தீங்கன்னா கேப்டன்ஸ் வண்டி ஓட்டுற இடம். அங்கே ஒயிட் கலர் வச்சு மூடி வச்சுருக்காங்க. ஏன் மூடி வச்சுருக்காங்கன்னே தெரில. சீட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபுல் ஆகிட்டு இருக்குது, பட் பார்ஷியலி எம்டியாக தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா அன்ப்ரிஃபர்டு ட்ரெயினாக தான் இருக்குது. நிறைய பேர் இருக்குது. திருப்பதி போகிறதுனால கொஞ்சமாச்சு கூட்டம் வந்துட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கைடன்ஸ் காட்டுறாங்க, எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் சீட். இப்போ ஆட்டோமேட்டிக் டோர் க்ளோஸ் ஆகுது பார்த்தீங்களா. ஷார்ட் 5:30 கிளம்புறோம். ஸோ அதனால் ஏர்லியாகவே டோர் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கிளம்பிச்சு தான். ஆனால் ஒரு ஃபீலும் இல்லை, ட்ரெயின் கிளம்புன ஃபீலே இல்லை. இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா மிஸ் பண்ணிட்டுருக்கோம். லாஸ்ட்டாக வந்துட்டு இந்த ஓடி வந்து ஏறுற கதையே கிடையாது. உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிதான்னு தெரிலங்க, அந்த மெட்ரோ இல்லை அந்த கம்பார்ட்மெண்ட்லாம் ஆடம் வந்துருதா, அந்த மாதிரி ஆடு சூப்பராக ஆடுது. கேபின் சூப்பராக இருக்குதுதா. தெரியல, மறந்து வச்சுருப்பாங்க மேபி டோர் மூட. இந்த சீட்டும் பார்த்தீங்கன்னா புஷ் பேக் மாதிரி வந்துருக்காங்க தான். இது சாஞ்சிக்கலாம். டைம் ஸ்பீட் வந்து இப்போ 28 km/h. ஸோ எல்லாமே காட்டுறாங்க. ஸோ ஒரு 500 ml பாட்டில் வந்து தந்துடுவாங்க நமக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக. தேவைன்னா இன்னொன்று கூட நம்ம கேட்டு வாங்கிக்கலாம். கால் கீழே பார்த்தீங்கன்னா சார்ஜிங் போர்ட்டை ஊற்றி வச்சுருக்காங்க. நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம் இந்த சார்ஜிங் போர்ட்டில். ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 127 க்ரூஸ் ஆகிடுச்சு. அது கூட ஸ்டார்ட் ஆன 10 minutesலேயே தான் 127 km/h. நெக்ஸ்ட் ஸ்டாப் இன் 125 km. நீங்கள் டிக்கெட்டில் நீங்கள் இப்போ டீ காஃபி காம்ப்ளிமெண்ட்ரியாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் நேரில் கூட வந்து கேட்டுக்கலாம். நான் ஆட் பண்ணல, நான் நேரில் வந்து கேட்டு வாங்கிக்கிறேன். இது ப்ரைஸ் வந்து நான் லேட்டராக சொல்கிறேன். அவங்களே பில்லு தருவேன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நான் என்னென்னு சொல்கிறேன். இந்த டீயோட ப்ரைஸ் 20 rupees. இது பார்த்தீங்கன்னா 6 rupees. ஹாட் வாட்டர் வந்து 5 rupees.
பார்த்தீங்கன்னா டே லைட் ஆகிடுச்சு. தெரியுதா எவ்வளோ ஃபாக் செம்மையாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம 128 க்ரூஸ் பண்ணிருக்கோம். 104 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. ஆப்போசிட் ஒரு ட்ரெயின் பாஸ் ஆகுது. வாவாக இருக்கு பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா லைட் இருக்குது. சென்சார் தான் எந்த லெவலில் உங்களுக்கு தெரிஞ்சுன்னு தெரியல. பட் செம்ம ஸ்பீட், செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். பட் ஒரு ஷேக்கிங்கும் இல்லை. எங்களுக்கு ஷேக்கர் கீழே இல்லை. செம்மையாக இருக்குது. ரொம்ப கிளியர் கட்டாக சன்ரைஸ் ஆகிறது. ஆல்மோஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் ட்ராவல் பண்ணுறோம். 50 கிலோமீட்டர்ஸ் கிட்ட நாங்கள் க்ராஸ் பண்ணுறோம். செம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இதெல்லாம். ஒரு என்டர்டைன்மெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ராவல் பண்ணாது. ஏர்லி மார்னிங் சன்ரைஸ் அது பாருங்கள், சூப்பராக தெரிதா. இப்போ பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் ஸ்டாப்பை ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். இந்த ட்ரெயினுக்கு இந்த ஹால்ட்டு கொடுக்கல. ஸ்ட்ரைட்டாக ரேணிகுண்டா தான். அரக்கோணம் ஜங்ஷனை ஸ்கிப் பண்ணுறோம் பாருங்கள். இந்த ட்ரெயினுக்கு இது கூட ஹால்ட்டு கொடுக்கல. ஸ்ட்ரைட்டாக ரேணிகுண்டா மட்டும்தான். கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ், தமிழ்லாம் கூட போட்டிருப்பாங்க. பாத்ரூம் பார்த்தீங்கன்னா லாக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். நல்லாவே ஸ்பேஷியஸாகவே இருக்குது. கோப் ஏரியா, வாஷ் பேஷன் பார்த்து ஹேண்ட் சானிடைசர், டிஷ்யூ எல்லாம் நல்லாவே வெல் மெயின்டைன் பண்ணி நல்லா ஸ்பேஷியஸாக டஸ்ட்பின் நல்லா இருக்குது. ஒரு ட்ரை பண்ணுங்கள். ஒய்ஃபை கூட இருக்க போகிறேங்க. இதில் கொடுத்துக்கிற இன்ஃபர்மேஷன் படி பார்த்து கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் கனெக்ட் பண்ணல. ஸோ டிக்கெட் ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா ஃபார் நார்மல் சேர் கேர் பார்த்தீங்கன்னா 520 ஜஸ்ட்டு சென்னை டு திருப்பதி. அதே ஏசி சேர் கேர் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அது அந்த சீட்டெல்லாம் ரொட்டேட் ஆகும். அதுக்கிட்ட பார்த்தீங்கன்னா 1005 rupees per பர்சனுக்கு. ஸோ ஸ்டேஷன்லேருந்து இறங்கிட்டு அப்படியே கிளம்பி போயிட்டுருக்கோம். ஸோ அன்டில் நெக்ஸ்ட் டைம் பாய். தேங்க்யூ.